இனி வர வீடியோஸில் என்னை விட அதிகமாக இந்த வீட்டை தான் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இந்த லக்கி ஹவுஸ் பற்றி சொல்லாமே அப்படின்னு நினச்சேன். இதுதாங்க எங்களோட 7th ரெண்டல் ஹவுஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாம் ரெண்டல் ஹவுஸ் மூலமாக நாங்கள் பட்ட அவஸ்தையும், அதுவும் இந்த சீரீஸில் மெயின் வில்லனே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தப்போ நாங்கள் ஸ்டே பண்ண ரெண்டல் ஹவுஸ் தான். துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லி எங்களை ஓட விட்டுருச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டல் ஹவுஸ் அப்படின்னாலே ட்ராமா மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்க்குற ரெண்டல் ஹவுஸில் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதே பார்த்திங்கன்னா டோர் நம்பராக தான் இருக்கும். அந்த டோர் நம்பரை மட்டும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு படமே பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். பட் கடவுள் எங்களை வந்து கைவிடலைங்க. இந்த ஹவுஸை வந்து தனியாக பார்த்தது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஓஎல்எக்ஸில் நிறையா வீடெல்லாம் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. யதார்த்தமாக வந்து இந்த ரோட்டில் போகும்போது இந்த டூலெட் போர்டை வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஹவுஸ் ஓனரை போய் பார்த்துருக்காரு. சரின்னு சொல்லி வீட்டையும் காட்டியிருக்காங்க. வீடு பார்த்தப்போ புது வீடு, அவங்க கட்டி யாருமே வந்து இன்னும் வரல. அப்போ தான் புதுசாக கட்டி வச்சுருந்துருக்காங்க. அவருக்கு வந்து இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு நேரில் வந்து பார்த்தனால ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி தோணியிருக்கு போல். அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொன்னார். நானும் வீடியோவில் வீட்டை பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப சின்னதாக இருக்குது, திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இடமே பத்தாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு பொழைச்சி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் மட்டும்தான் கோயம்புத்தூர் ஹவுஸில் தனியாக இருந்தேன் 3 மாதமாக. சரின்னு சொல்லிட்டு 2022 நவம்பரில் இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சினோம். ரொம்ப பிடிச்செல்லாம் இந்த வீட்டுக்கு வரல. பட் இங்கே ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸை இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ண எந்த ஹவுஸ்லேயும் இப்படியெல்லாம் ஹவுஸ் ஓனர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு தான் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு தோணும். இன்ஃபேக்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வாடகை ஏற்றும்போது கூட நாங்கள் இவ்வளோ ஏற்றுறோம், அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து நீட்டாக டீசெண்டான ஆளுங்க இருந்தால் போதும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லைங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே பட்ட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நல்ல நல்ல விஷயங்களாக வந்து நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டு மேலே ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஃபீலே வந்து கிடச்சிதுன்னா பாருங்களேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பல வருஷமாக நடக்காத வேண்டுதல் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்பே வந்து இந்த வீட்டில் இருந்து தான் நடந்தது. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலும் வந்து இந்த வீட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபினான்ஷியலி வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி நாங்கள் டெவலப் ஆகி வந்துட்டுருந்தோம். சொல்லப்போனால் பீஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதே வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அனுபவித்தேன் அப்படிங்கிறதே நான் சொல்லணும். அதுவும் கோயம்புத்தூர் ஹவுஸில் இருந்து அனுபவித்ததுக்கு நேர்மாறாதாங்க இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருந்தோம். அவ்வளோ நெகட்டிவிட்டியிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து இங்கே வந்து அவ்வளோ பாசிட்டிவோடு எங்கள் லைஃப் வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி மேலே வந்து எங்களுக்கு பல வருஷ கனவான காரை வந்து நாங்கள் வாங்கினோம். அதுவும் வந்து புது காராகவே வந்து எங்களுக்கு கிடச்சிது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சுச்சு. இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸில் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டோட சோதனை, முக்கியமாக வந்து அந்த கோயம்புத்தூர் கோஸ்ட் ஹவுஸோட சோதனையை வந்து நான் சொல்லிடுறேங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களாக வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சு. இந்த வீட்டை பற்றியான மெமரிஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்ல மெமரிஸாக தான் இருக்கும். இன்னொன்று நிறைய ட்ராவல் பண்ணோம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. நிறைய எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள பார்த்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு போக பிடிக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நடந்துச்சு. அதுவும் இந்த வீட்டை விட்டு நான் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேண்டுதலாகவே இருக்குது. இதுக்கப்புறம் போகிறதுனா கண்டிப்பாக அது ஒரு சொந்த வீட்டுக்காக தாங்க இருக்கணும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.